ரெண்டு கண்ணும் தெரியாத மிகச்சிறந்த மிஸ்ரினுடைய இமாமாக பணியாற்றியவர்கள். அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நான் இமாமாக இருக்கும் நிலையிலேயே என்னுடைய ரூஹை நீ கைப்பற்ற வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவது, யா அல்லாஹ், நான் வெள்ளிக்கிழமை என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். இரண்டாவது செய்தி. மூன்றாவது, நான் சஜிதாவில் இருக்கும் நிலையில் என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். மூன்றாவது செய்தி. மூணு துவா. முதலாவது, யா அல்லாஹ், நான் இமாமாக இருக்கும் நிலையில் என்னுடைய ரூஹை நீ கைப்பற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். சஜ்தாவில் இருக்கிற போது என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். துவா செய்தார்கள். இரண்டு கண்ணும் தெரியாத இமாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துவாவை கபூல் செய்தார். ஜும்மாவுடைய தினம் அவர்கள் பேசிவிட்டு சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிற போது இரண்டாவது ரக்காத்தில் இரண்டாவது சஜிதாவில் வைத்து அவர்களுடைய ரூஹையை அல்லாஹ் கைப்பற்றினார். ஏன் இந்த விஷயம் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், மௌத்தா போனவங்களுடைய கபரை பிரகாசப்படுத்துறதுக்கு நிறைய நம்ம துவா செய்வோம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம வசதியை மறந்துடுவோம். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய கபரை பிரகாசமாக்கு. தன்னுடைய அந்த இறுதி தருணங்கள் குறித்த கவனமும் அது குறித்த கோரிக்கையும் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.